இந்த அஞ்சலி எல்லாத்தையுமே பக்காவா பண்ணிட்டோம். இன்னும் ஒரு நாள் தான் கௌதமும், இலக்கியாவும் இந்த வீட்ட விட்டு போக போறாங்க. இந்த மொத்த சொத்தையுமே நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாரி ஒரு சந்தோஷத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அதாவது இங்க நடக்கிறத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி அதிர்ச்சியாறாங்க. ஏன்னா இந்த அஞ்சலி தான் இப்போ கௌதம இந்த வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி போலியான அப்பா, அம்மாவ ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு தெரிஞ்சு போயிடுது. பயங்கர கோவத்துல இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடிச்சு வெளுத்து கட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு, அப்பாடா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா வந்து தப்பிச்சுட்டோம். இந்த வந்திருக்கவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சு, இலக்கியாவையே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது தான், இப்போ அஞ்சலியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, இப்போ என்னாச்சு அஞ்சலி அங்க? கௌதம் அந்த வீட்ட விட்டு கிளம்பிட்டானா இல்லையா? என்ன நடக்குது அங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது, அம்மா நீ எதுக்காக கவலைப்படுற? நீ கூட்டிட்டு வந்திருக்க ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா ஆக்டிங் வந்து பண்ணாங்க. அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாராச்சும் ரெடி பண்ணியிருந்தா கூட, அந்த மாரி ஆக்டிங் வந்து பண்ணியிருப்பாங்களா? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான். அதுவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சுட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட உண்மையான அம்மா, அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மனசுல வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் இலக்கியா சொல்லவே தேவையில்ல. அத்தை என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க, மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதமோட உண்மையான அம்மா அப்பா அவங்க தான் சொல்லி இங்க இலக்கியா இருந்துட்டு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு இருக்கா. நம்ம வேலை எல்லாமே சீக்கிரமா முடிய போகுது. இன்னும் ஒரு நாள் தான். ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா உண்மைதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாளுக்குள்ள அதாவது நம்ம இலக்கிய ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவகாசம் கேட்டிருக்காங்க நம்ம கௌதம் கிட்ட. அந்த ஒரு நாளுக்குள்ள இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொத்தமா சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றது தான் உண்மை. இப்போ அடுத்ததா இந்த பைரவி வந்துட்டு அஞ்சலி இப்படி பேசிட்டு இருந்தத கேட்ட உடனே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிட்டு அஞ்சலியை பொழந்து கட்டது மட்டும் இல்லாம அஞ்சலி இங்க என்ன நடக்குது வந்திருக்கவங்க யாரு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு அஞ்சலி வாயால எல்லா உண்மையுமே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த 2 பேரையும் அதாவது நீங்க தான் கௌதம பெத்தவங்களா? நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கௌதம பெத்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. உங்களோட சுயரூபம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உங்கள யார் அனுப்புனது? யார் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தது? அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அஞ்சலி தானே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம இந்த வீட்ட விட்டு வெளிய கூட்டின்னு போணும் அப்படின்றதுக்காக உன்ன கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு ஒரு பயங்கரமான அதிர்ச்சிய குடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பைரவி வந்துட்டு அவங்க 2 பேரையும் போட்டு பொளந்து கட்டுறாங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமயோ அந்த அஞ்சலி சொன்ன பேச்ச கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மகன் சொல்லிட்டு வந்து சொல்லி நீங்க இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கீங்க. அதே சமயம் இந்த வீட்ட விட்டு நீங்க உங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் போக சொல்லல. இந்த வீட்லயே இருக்கணும். இந்த டிராமா இப்படியே கன்டின்யூ ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் இல்ல. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க தான் இருக்கணும். நான் சொல்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாரி நீங்க நடிச்சு கடைசியில இந்த இலக்கியா இருக்கா பாத்தியா? அவள வந்து பார்த்தீங்கன்னா என் மகன் கிட்ட இருந்து பிரிச்சு இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கௌதம் கிட்ட இருந்து அதாவது கௌதம வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒப்படைக்கணும் நீங்க. இலக்கியா இந்த வீட்ட விட்டு போணும். அதுக்கு நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவி வந்துட்டு இப்போ இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேரையும் இருக்க சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம இலக்கியா போட்ட ஸ்கெட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வசமா மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.